Hello friends, welcome to our channel. நம்ம சேனல்ல CSE NET மேத்தமெட்டிக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்காக தொடர்ந்து வீடியோஸ் கொடுத்துட்டே இருக்கோம். நிறைய கான்செப்ட்ஸ் வீடியோஸ் ப்ரீவியஸ் இயர் क्वेश्चंस எல்லாமே சால்வ் பண்ணி காட்டியிருக்கேன். தனித்தனியா பிளேலிஸ்ட் இருக்கு. அல்ஜிப்ரா அனாலிசிஸ், காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ்னு தனித்தனியா பிளேலிஸ்ட் இருக்கு. நம்மளுடைய பிளேலிஸ்ட் எல்லாம் நீங்க இதுவரைக்கும் பார்க்கல அப்படினு சொல்லியாச்சுனா கீழ கமெண்ட்லயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்திருக்கேன். கட்டாயம் போய் பாருங்க. சேனலுக்கு நியூவாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு டெலகிராம் குரூப்போட லிங்க் கொடுத்துருக்கேன், இல்லை ஜாயின் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் சேனலில் ஆட் ஆகிக்கோங்க. இன்ஸ்டா அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள். OVM ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் CSE NET மேத்தமெட்டிக்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தேவையான ப்ரிஸ்கிரைப்டு புக்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். எல்லாமே நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஜனவரி 1ஆம் தேதி நியூ இயர் அன்னைக்கு CSE NET மேத்தமெட்டிக்ஸுக்கு டிசம்பர் 2025 பேட்ச் நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறேன். கிளாஸில் ஜாயின் பண்ணவில்லைங்கன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். கம்ப்ளீட் லெக்சர்ஸ், டீட்டெயில்டு லெக்சர்ஸ் இருக்கும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 10 இயர்ஸ் கொஸ்டினாக கம்ப்ளீட்டாக சால்வ் பண்ணி காட்டுவேன். கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, போய் பார்த்துட்டு கிளாஸஸ் பிடிச்சிருந்ததுன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். இது கிளாஸில் வந்து abstract algebra, linear algebra, real analysis, complex analysis, ODE, PDE, calculus of variations, integral equations, இது அவ்வளோத்துக்கும் டீட்டெயில்டு லெக்சர்ஸும் ஒரு 10 இயர்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினையும் கம்ப்ளீட்டாக சால்வ் பண்ணி காட்டுவேன். நீங்கள் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணால் பாஸ் ஆக முடியும், எந்த மாதிரி எந்தெந்த சாப்டருக்கெலாம் முக்கியத்துவம் கொடுக்கணும், இதெல்லாம் எந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும், எல்லாமே நான் டீட்டெயில்டாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன். இன்றைக்கி வந்து எக்ஸாமை எப்படி ஃபேஸ் பண்ணணும், எக்ஸாம் ஸ்ட்ராட்டஜி விஷயமாக தான் சொல்ல போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா 3 hours எக்ஸாம், டியூரேஷன் ஆஃப் எக்ஸாம் 3 hours. இது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு. டோட்டலாக 120 கொஸ்டின்ஸ் இருக்கும். 60 கொஸ்டின்ஸ் நம்ம அட்டென்ட் பண்ணணும். டோட்டல் மார்க்ஸ் வந்து 200. சரிங்களா? அடுத்த ஸ்கீம் ஆஃப் மார்க்கிங் எப்படி இருக்கும்னு சொல்லியிருக்கேன். செக்ஷன் ஏக்கு 2 மார்க்ஸு, அதில் நெகட்டிவ் மார்க்ஸ் வந்து 0.5. செக்ஷன் பிக்கு 3 மார்க்ஸு, நெகட்டிவ் மார்க்ஸ் வந்து 0.75. செக்ஷன் சிக்கு நம்மளுக்கு நெகட்டிவ் மார்க்ஸ் கிடையாது, 4.75 மார்க்ஸு. இதில் வந்து மல்டிபிள் ஆன்சர்ஸ் கரெக்டாக இருக்கும். 1 கரெக்டாக இருக்கலாம், 4 கரெக்டாக இருக்கலாம். எத்தனை கரெக்டாக இருக்கும்னு நம்மளால சொல்ல முடியாது. நம்ம எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணி போட்டோம்னா தான் நம்மளுக்கு அந்த ஃபுல் மார்க் கிடைக்கும். அதில் பார்ஷியலாக போட்டோம்னா பார்ஷியல் மார்க் கிடையாது. சரிதானா? அந்த 4 ஆன்சர் கரெக்டாக இருக்குன்னா 4யுமே நம்ம செலக்ட் பண்ணியிருந்தோம்னா தான் நம்மளுக்கு வந்து கம்ப்ளீட்டாக மார்க் கிடைக்கும். இதில் செக்ஷன் ஏஸில் டோட்டலாக 20 கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து 15 கொஸ்டின்ஸ் அட்டென்ட் பண்ணணும். செக்ஷன் ஏ வந்து ஜென்ரல் ஆப்டிடியூடு. ஜென்ரல் ஆப்டிடியூடு அது நம்மளுக்கு யூஸ்வலாக எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அதே தான். செக்ஷன் பியும் செக்ஷன் சியும் பியூர் மேத்தமெட்டிக்ஸ் தான். கம்ப்ளீட்டாக மேத்தமெட்டிக்ஸ்லேருந்து கொஸ்டின்ஸ் இருக்கும். அதில் இப்போ செக்ஷன் பியில் நம்மளுக்கு 40 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஒரு கொஸ்டினுக்கு 3 மார்க்கு. தப்பாக ஆன்சர் பண்ணிங்கன்னா 0.75 மார்க் போயிடும். 25 கொஸ்டின்ஸ் நம்ம அட்டென்ட் பண்ணணும். செக்ஷன் சியில் டோட்டலாக 60 கொஸ்டின்ஸ் இருக்கும். நம்ம 20 கொஸ்டின்ஸ் அட்டென்ட் பண்ணணும். நம்ம ஒரு 120+ எய்ம் பண்ணி படித்தோம்னா ரொம்ப சேஃபர் சைடில் இருப்போம். அதில் பார்த்தீங்கன்னா செக்ஷன் ஏயை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் ஆப்டிடியூட் தான். அது 9th 10th லெவலில் தான் இருக்கும். 9th 10th லெவலில் தான் இருக்கும். அதில் வந்து 15 out of 15 ஆன்சர் பண்ணுறதுக்கு நம்ம மேக்ஸிமம் ட்ரை பண்ணணும். அப்படி நம்ம 15 out of 15 எடுத்துட்டோம்னா அதில் 30 மார்க்ஸ் ஷுவராக வந்துடும். அல்லது 10 to 12 கொஸ்டின்ஸ் அது கட்டாயமாக அட்டென்ட் பண்ணணும். 10 to 12 கொஸ்டின்ஸ் அட்டென்ட் பண்ணிங்கன்னா 10 கொஸ்டின்ஸ் கரெக்டாக இருக்கா, 10 கொஸ்டின்ஸ் ரொம்ப கரெக்டாக அட்டென்ட் பண்ணிங்கன்னா 20 மார்க்ஸ் கிடைச்சிரும். செக்ஷன் பியை பொறுத்த வரைக்கும் ஒரு 15 கொஸ்டின், 15லேருந்து 16 கொஸ்டின் வரைக்கும் கரெக்டாக அட்டென்ட் பண்ணணும். 15லேருந்து 16 கொஸ்டின் அட்டென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 45 மார்க் கிடைக்கும். இதில் 15 out of 15 அட்டென்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இதில் ஒரு 30 மார்க்ஸ், 75 மார்க்ஸ் ஆகிடும். செக்ஷன் சி நம்மளுக்கு மல்டிபிள் ஆன்சர்ஸ் கரெக்டாக இருக்கிறதுனால நம்மளுக்கு ரொம்ப அது டிஃபிகல்ட்டாக தெரியும். இது கரெக்டாக தப்பா, இது ரைட் எல்லாமே சரியா அப்படின்லாம் பயங்கர கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். அதனால செக்ஷன் சியில் நம்ம வந்து 20 கொஸ்டின் அட்டென்ட் பண்ணுறதுல ஒரு 12 கொஸ்டின்ஸாவது நம்ம கரெக்டாக அட்டென்ட் பண்ணிட்டோம்னா 10 to 12 கொஸ்டின்ஸ் அட்டென்ட் பண்ணணும். 10 கொஸ்டின்ஸ் அட்டென்ட் பண்ணிங்கன்னா 47 மார்க் கிடைக்கும். 12 கொஸ்டின்ஸ் அட்டென்ட் பண்ணிங்கன்னா 12 கொஸ்டின்ஸ் கரெக்டாக அட்டென்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு வந்து 57 மார்க்ஸ் கிடைச்சிரும். இப்போ கூட்டி பார்த்தீங்கன்னா
7 5 12 5 5 10 13 132 மார்க் வந்துருது. இது எப்போ இதில் 15 அவுட் ஆஃப் 15 எடுத்துட்டோம்னா, ஜென்ரல் ஆப்டிடியூடில் 15 அவுட் ஆஃப் 15 நம்ம கரெக்டாக எழுதிட்டோம்னா, மற்ற மாதிரி செக்ஷன் பியில் ஒரு 15 கொஸ்டின், செக்ஷன் சியில் ஒரு 12 கொஸ்டின் எழுதிட்டோம்னா நம்மளுக்கு 132 மார்க் கிடைச்சிடும். அப்படி இல்லாமல் நம்ம செக்ஷன் ஏல 10 கொஸ்டின் தான் எழுதியிருக்கோம் அப்படின்னா இதில் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 5 12 8 2 10 11 112 மார்க் வரும். ஒரு 120 ப்ளஸ் இதுவும் இல்லாமல் இதுக்கு மிடிலாக ஒரு ஆவரேஜாக ஒரு 120 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுற மாதிரி நீங்கள் ரெடி ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா உங்களுடைய சக்ஸஸை யாராலையுமே தடுத்து நிறுத்தவே முடியாது. ஜேஆர்எஃப்பை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 35,000 நம்மளுக்கு ஸ்டைஃபண்ட் இருக்குது. 5 இயர்ஸ் வரைக்கும் ஸ்டைஃபண்ட் வேணாலும் வாங்கிக்கலாம். அந்த ஸ்டைஃபண்ட் எப்படி என்ன ஏது அப்படிங்கிற ப்ரொசீஜர் எல்லாமே தனியாக வீடியோவாக கொடுத்துருக்கேன், அதை போய் பாருங்கள். மற்றபடி இந்த எக்ஸாமை எப்படி கிராக் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் அடுத்தடுத்து தொடர்ந்து வீடியோஸ் கொடுக்க போகிறேன். எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் எல்லாங்கிறதையுமே சொல்ல போகிறேன். நீங்கள் ஜனவரி 1ஆம் தேதி, அதாவது நியூ இயர் அன்னைக்கு நான் எதுக்காக ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு கேட்டாச்சுன்னா, நியூ இயரில் நம்ம ஏதாவது ஒரு நல்லதாக ஒரு உறுதி எடுத்துட்டு நம்ம அதை நிறைவேற்றணும் அப்படின்னு நம்மளில் பல பேர் ஆசைப்படுவோம். அதுக்காக தான் நான் சிஎஸ்ஐஆர் நெட் கிளாஸஸை நீங்கள் அன்னைக்கு ஜாயின் பண்ணி 2025ல் நான் கட்டாயமாக சிஎஸ்ஐஆர் நெட்டை கிளியர் பண்ணுவேன் அப்படிங்கிற உறுதிமொழியோட நீங்கள் கிளாஸில் ஜாயின் பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். இப்போ சிஎஸ்ஐஆர் நெட் ஈஸியாக அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை, ரொம்ப கஷ்டம்தான். நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் கிடைக்கும். எல்லோரும் ரொம்ப ஈஸி ஓடி ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லலை. நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன், எனக்கு ரொம்ப அதில் ஆர்வம் இருக்குது, என்னால் முடியும், நான் நிச்சயமாக கொடுக்கக்கூடிய ஒர்க்கை எல்லாம் ப்ராப்பராக செய்வேன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு நல்ல நம்பிக்கை இருந்ததுன்னா கட்டாயமாக கிளாஸில் ஜாயின் பண்ணுங்கள். ரொம்ப ஹெவியாக தான் இருக்கும் சிலபஸ்ஸு, நல்ல கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அந்த கஷ்டத்தை நம்ம இப்போ இந்த சின்ன வயசில் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ஃப்யூச்சர் மிக அருமையாக செட்டில் ஆகும். ஃப்யூச்சர் செட்டில்மெண்ட்டுக்காக நாம் இப்போ கஷ்டப்பட்டால் தான் முடியும் அப்படிங்கிறதுக்காக நான் யங்ஸ்டர்ஸை தான் திரும்ப ஜேஆர்எஃப் ஓசிக்கு 30 இயர்ஸு, ஜேஆர்எஃப்கான எலிஜிபிலிட்டி என்னங்கிறதெல்லாம் தனியாக வீடியோ கொடுத்துருக்கேன், அதெல்லாம் போய் பாருங்கள். அப்படி ஒவ்வொரு வீடியோவில் எல்லாத்தையுமே சொல்லிகிட்டே இருந்தேன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருக்கும், லெங்க்தியாக வேற போய்கிட்டே இருக்கும். அதனால் இப்போ தான் நீங்கள் பிஜி படிச்சுட்ருக்கீங்க அல்லது இந்த வருஷம் முடிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இந்த நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு 6 to 8 months விகரஸாக ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். நான் சொல்லக்கூடியதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுடைய சக்ஸஸை யாராலையுமே நிறுத்தவே முடியாது. நல்ல எஃபர்ட் எடுக்கணும், நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணணும், தினமுமே படிக்கணும். ஒரு நாள் கூட படிக்காமல் இருக்கக்கூடாது, தினம் படிக்கணும். அதெல்லாம் உங்களால் முடியும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா கட்டாயமாக கிளாஸில் ஜாயின் பண்ணுங்கள். உங்களால் நிச்சயமாக அச்சீவ் பண்ண முடியும். இந்த யங் ஏஜில் நீங்கள் கஷ்டப்பட்டீங்கன்னா ஃப்யூச்சர் ரொம்ப நல்லாயிருக்கும். சேனலுக்கு நியூ வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து ஜாயின் பண்ணி கம்பைண்டாக படிச்சிங்கன்னா அது இதை விட ரொம்ப நல்லாயிருக்கும். சரிதானா? டீட்டெயில்டு லெக்சர்ஸ் இருக்கும், 10 years ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை சால்வ் பண்ணி காட்டுவேன். அதெல்லாம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோம். எக்ஸ்ட்ரா ப்ராக்டிஸ் ப்ராப்ளம்ஸ் கொடுப்பேன், 40 டெஸ்ட்டு கொடுப்பேன். எல்லாத்தையும் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணால் நிச்சயமாக நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும்.